Hey guys, welcome back to Vibe with Venkat. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஷாக்க குறை நானே தான் கைஸ் சொன்ன மாதிரியே திரும்ப வந்துட்டேன். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. இந்த வீடியோ மட்டும் இல்ல, இனிமே கண்டினியூஸா கண்டிப்பா வீடியோ போட ட்ரை பண்றேன். சோ தயவு செஞ்சு நம்பி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன், இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நான் பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கும்பகோணம் போய் அங்க என்னெல்லாம் பண்ணுவோம், என்னென்ன கோயில்லாம் சுத்தி பார்த்தோங்கிறதான் பார்க்க போறோம். ஏன்னா கும்பகோணம்னாலே டெம்பிள் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. சோ அதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இது மட்டும் காரணம் இல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து கும்பகோணம் ரீச் ஆன உடனே எங்க அம்மா போனுக்கு மேல போனு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இதை விட்டுறாத அதை விட்டுறாதுன்னு. அதனால ஒரு ஆன்மீக பயணமாவே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கோயிலா சுத்த ஆரம்பிச்சிட்டோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னடா திரும்ப இதே பேக்ரவுண்ட் கேட்காதீங்க. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல கைஸ், கள்ளக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கானோ. அது அந்த ட்ரிப்புக்கு மட்டும் இல்ல கைஸ், எல்லா ட்ரிப்புக்கும் தான். வர்க்கலா ட்ரிப்ல மைக்கு தான் வேலை செய்யல. பட் இந்த கும்பகோணம் ட்ரிப்ல பாத்தீங்கன்னா நான் மைக்கே கொண்டு போல. வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? கொண்டு போல மீன்ஸ் கும்பகோணம் வரைக்கும் கொண்டு போனேன். ஆனா அங்க இருந்து வீடியோ எடுக்கலான்னு வெளியே போனப்போ விட்டுட்டு போயிட்டேன். கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர் போயிட்டு இன்ட்ரோ வீடியோ எடுக்கலான்னு மைக்க காத்தா மைக்க காணோம். முரட்டு பீடனை நீ. பீடையா? சரியான பீடனி. இருந்தாலும் பரவாயில்ல, ஐபோனு கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் பண்ணி நல்லா கொடுப்பான்னு சொல்லி அப்பயும் வீடியோ எடுத்தேன். அந்த கன்றாவியை நீங்களே பாருங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் வெங்கட். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம சேனலில் லாக் வரும்போது, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான லொக்கேஷன் லாக் எடுப்பேன் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க. நடக்கூடாதுன்னு வந்துச்சு, இங்கே நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பேசினேன். பட் பரவாயில்ல கைஸ், எந்த தடை வந்தாலும் வீடியோ மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அதனால வீடியோக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா எந்த வித பிளானுமே பண்ணாம எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ட்ரிப். பிளான் பண்ணாதனால ட்ரெயின் டிக்கெட்ல எதுவுமே புக் பண்ணலங்க. வேற வழி இல்லாம கருணாநிதி ஸ்டைல தான் போய் கும்பகோணமே ரீச் ஆனோம். கும்பகோணம் ரீச் ஆனா மட்டும் போதும், மத்ததெல்லாம் நம்ம மாப்பிள்ள பாத்துப்பான். நான் தான் இருக்கேன்ல. ட்ரெயின்ல இருந்து இறங்கி மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ஒரு ஹால்ட்ட போட்டாச்சு. நான் கும்பகோணத்துல கால் வச்ச நேரமா என்னன்னு தெரியல, இயற்கைக்கே பொறுக்காம அழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் போனதுல இருந்து கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இந்த மலையில எங்கத்த வெளியே போறதுன்னு சொல்லிட்டு ஒரு உறக்கத்தை போட்டோம். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மட்ட மதியானம் 2 மணி ஆயிருச்சு. டைம் தான் போச்சே தவிர மழை நிக்கவே இல்லை. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு புயலே அடிச்சாலும் பரவாயில்லன்னு வேட்டியை கட்டிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு தஞ்சாவூரை நோக்கி கிளம்பிட்டோம். கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 கிலோமீட்டர் தான். இவ்வளவு கிட்ட இருந்துகிட்டு தஞ்சாவூர் கோயிலை பார்க்க நல்லாவா இருக்கும். அதனால மலையில நனைஞ்சாலும் சரின்னு சொல்லிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டே ஒரு வழியா சோழ தேசத்துக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த கோயிலை சுத்தி நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த கோயிலோட பிரம்மாண்டம் மட்டும் குறையவே குறையாதுங்க. நான் இந்த கோயிலுக்கு இப்ப 3வது டைமோ 4வது டைமோ வரேன். ஆனா எப்ப வந்தாலுமே இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ஆச்சரியப்படாம போனதே இல்ல. கோயில் நுழைவாயில் வழியா அந்த கோபுரத்தை பாக்குறப்போ கண்டிப்பா கூஸ்பம்ஸ் வராம இருக்கவே இருக்காது. நாங்க வந்திருந்த டைம்ல கோயில்ல செம்ம கிரௌடா இருந்துச்சுங்க. நம்ம தமிழ் ஆட்கள் அண்ட் இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம ஃபாரின்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து இந்த கோயிலை பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவங்க இந்த கோயிலை பத்தின டீடைல்ஸ், இந்த கோயிலோட பெருமை அண்ட் பாரம்பரியத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலை பார்த்தே ஆகணும்னு அங்கிருந்து கிளம்பி வராங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த கோயிலோட பிரம்மாண்டத்தை. இந்த கோபுரத்தை சுத்தி எப்பவும் புறாக்களும் பறவைகளும் பறந்துட்டே இருக்கு. அது இந்த கோபுரத்துக்கு இன்னும் அழக கூட்டி தருதுன்னே சொல்லலாம். கோயில இருக்க ஒவ்வொரு சிற்பங்களையும் அதுல இருக்கிற நுணுக்கங்களையும் பாக்குறப்போ வாயடிச்சு போயிருவோம். இந்த கோயிலை எப்படி உலக அதிசயங்கள்ல விட்டாங்கன்னே தெரியலங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க நிறைய பேரு இன்னும் இந்த கோயிலெல்லாம் விசிட் பண்ணாம தான் இருக்காங்க. அவங்களுக்கு
உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், நீங்க இந்த கோயிலை நம்ம வீடியோல பார்க்கலாம், இல்ல வேற சேனல்ல 4K 8K ஏரியல் ஷாட் எந்த குவாலிட்டியில வேணாலும் பாருங்க. ஆனா நேர்ல வந்து பாக்குறதுல இருக்கிற ஃபீலே தனிதாங்க. ஸோ அதனால நீங்க ஏதாவது ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தஞ்சாவூர் பிளான் பண்ணுங்க. அதுவும் இந்த கோயிலை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்க கும்பகோணம் வந்துட்டு இங்க இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் எல்லாம் போக முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கும்பகோணம் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க நம்ம தாராசுரத்துக்கு வந்துருங்க. ஏன்னா தாராசுரத்துல தான் சிற்பக்கலைகளுக்கு பெயர் போன ஐராவதேஸ்வரர் கோயில் இருக்குங்க. இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இப்படி எல்லாம் கூடமா கோயில் கட்ட முடியும்னு அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன். இந்த கோயிலுமே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு நிகரான ஒரு கோயில் தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சோழர்கள் காலத்துல வாழாம விட்டுட்டோமேங்கிற அளவுக்கு ஃபீல் ஆயிருச்சு. ஏன்னா கோயில்ல நீங்க பாக்குற இடம் ஃபுல்லாவே சிற்பக்கலைகள் பொங்கி வழியும். தஞ்சாவூர் கோயில் பிரம்மாண்டத்துக்கு பேர் போனது. அங்க இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே பெருசு பெருசா இருக்கும். ஆனா இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் பாத்தீங்கன்னா நுணுக்கங்களுக்கு பெயர் போனது. கோயில இருக்க சிற்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா அதுலயும் அவ்வளவு நுணுக்கமா செதுக்கியிருக்காங்க. இந்த கோயில்ல 63 நாயன்மார்களோட வரலாறு சிற்பங்கள் மூலமா செதுக்கியே சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் வித்தியாசமாவும் எப்படி இதெல்லாம் யோசிச்சு செதுக்கினாங்கன்னு நம்மள வியப்படைய வச்சிரும். இந்த கோயிலையே தேர் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அந்த தேரை யானையும் குதிரையும் இழுத்துட்டு போற மாதிரி செதுக்கியிருக்காங்க. உண்மையிலேயேங்க நீங்க பக்திக்காக கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி சிற்ப கலைகளை பாக்குறதுக்காகவே இந்த கோயிலுக்கு வரலாம். இவ்வளவு சிற்ப நுணுக்கங்களை கொண்ட கோயில் இந்தியால மட்டும் இல்ல ஏசியாலே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற மெஷின் டூல் எல்லாம் வச்சு கூட இவ்வளவு நுணுக்கமா செதுக்க முடியுமாங்கிறது டவுட் தாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே தயவு செஞ்சு இதெல்லாம் பார்க்காம இருக்காதீங்க. எப்படியாச்சும் ஒரு பிளான் பண்ணி சாகரத்துக்குள்ள இதெல்லாம் பாத்துருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிரகதீஸ்வரர் கோயிலை சுத்தி சுத்தி பார்த்ததுலேயே நமக்கு இருட்டாயிருச்சு. சோ வண்டி எடுத்துட்டு தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்தை நோக்கி கிளம்பிட்டோம். வர வழியில மாப்பிள்ள அங்க தெரியுது பாரு, அதுதான்டா சுவாமி மலைன்னா. இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம முருகரை பார்க்காமையா போக முடியும்? அதுவும் ஆறுபடை வீடுல ஒண்ணு மிஸ் பண்ணவா முடியும்? சரி வண்டி அங்க விடுறான்னு சொல்லி நேரா சுவாமி மலையில வந்து இறங்கிட்டோம். நாங்க தஞ்சாவூர் கோயிலை மட்டும் தான் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதா இருந்தோம். இது வந்து கம்ப்ளீட்டா அன்எக்ஸ்பெக்டடுங்க. எனக்கு எப்பவுமே அப்படிதாங்க. எங்க போனாலுமே கண்டிப்பா முருகரை பார்த்துருவேன். எந்த ட்ரிப்பு போனாலுமே கண்டிப்பா முருகர் கோயிலுக்கு போயிட்டு தான் வருவேன். அது பிளான்டா இருந்தாலும் சரி, அன்பிளான்டா இருந்தாலும் சரி, எப்படியோ அது நடந்துரும். இந்த ட்ரிப்லயும் அதே தான் ஆச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கோயிலுக்குள்ள போன் எல்லாம் அலௌடு இல்லைங்க, அதனால என்னால வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு நல்லபடியா முருகரை தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். சாமி தரிசனம் பண்ணிட்டு கும்பகோணத்துக்கு வண்டியை விட்டாச்சு. கும்பகோணம் ரீச் ஆன உடனே மாப்பிள்ள அங்க பாரு, அதுதான் கும்பேஸ்வரர் கோயிலுன்னா. கும்பகோணத்துக்கே இந்த கோயில் மூலமா தான் பேரே வந்துச்சு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயிலுன்னா கும்பகோணத்துக்கு வந்துட்டு இந்த கோயிலை மட்டும் எப்படி மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு விசிட்ட போட்டோம். கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்மள ஒரு கெஸ்ட் வரவேத்தாங்க. அந்த கெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த மங்களம் யானை. எனக்கு யானையை பார்த்தாலே செம்ம குஷி ஆயிரும். அது ஏன் என்னன்னே தெரியாது. உடனே நம்ம மங்களம் கிட்ட போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டாச்சு. அவங்களும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு நல்லபடியா அமுச்சு விட்டாங்க. இந்த கோயிலுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. இங்க இருக்கிற சிவபெருமானோட லிங்கமே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஒரு சுயம்பு லிங்கம்னு சொன்னாங்க. கும்பகோணம் டவுன்ல நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் இந்த கோயிலோட கோபுரம் தெரியும்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட குளத்துல தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மகாமகம் திருவிழாவும் கொண்டாடப்படுது. இந்த கோயிலை பார்த்து முடிச்சதா ரொம்ப வருத்தப்பட்ட. டைம் கிடைக்காம அறக்க பறக்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபுல் மழைங்க, வெளியவே வர முடியல. மழை வராம இருந்துச்சுன்னா இன்னும் பொறுமையா நிறைய கோயிலை பார்த்திருக்கலாமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அந்த ஃபீலிங் எல்லாம் எடுத்து ஓரவை மாப்பிள்ள அடுத்து தரமான ஸ்பாட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ள அடுத்து நம்மள கூட்டிட்டு வந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த மகாமகம் குளம் தான். இந்நேரத்துக்கு இந்த குளத்துல என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது காலையில பாத்தீங்கன்னா நார்மலான குளம் மாதிரி இருக்கும். ஆனா 6 மணிக்கு மேல வந்தீங்கன்னா இந்த குளமே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டா மாறிடும். குளத்தை சுத்தி ஏகப்பட்ட சின்ன சின்ன கடைகளா போட்டிருப்பாங்க. இந்த குளத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிரும். இந்த குளத்தை பாத்தீங்கன்னா நீங்க விஜய் சித்து விலாக்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. அவங்களும் இங்க வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா இந்த பருத்தி பால் கடை தான். நல்ல வேலை முன்னாடியே வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் அண்டாவை கமுத்து இருப்பாரு, பருத்தி பால் குடிச்சிருக்க முடியாது. அண்ணனும் நமக்காக இருக்கிறதெல்லாம் வலிச்சு பருத்தி பாலை சூடு பண்ணி கொடுத்திருந்தாரு. உண்மையிலே இதோட டேஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேனே தெரியலங்க. ஏன்னா குடிக்கும் போது இனிப்பா இருந்துச்சு, உள்ள போகும்போது கொஞ்சம் காரமா இருந்துச்சு. ஆனா ஆக மொத்தத்துல சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பருத்தி பாலை முடிச்சிட்டு அடுத்து நாங்க ட்ரை பண்ணது பாத்தீங்கன்னா இந்த பச்சை வடை தான். இதுல என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல, கீரை தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. உண்மையிலே டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. என்ன விட்டு இருந்தா ஒரு 4-5 வடை நறுக்கி தள்ளி இருப்பேன். ஆனா மாப்பிள்ள தான் கண்ட்ரோல் பண்ணு, அடுத்து ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னா. அதனால ஃபுட் ஸ்ட்ரீட்ல நிறைய கடை இருந்தாலும் நாங்க வைத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு நாங்க வந்த இடம் பாத்தீங்கன்னா தேவன் பரோட்டா கடை. இப்ப மணி பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆகுது. ஆனா இந்நேரத்துக்கும் அவ்வளவு கூட்டங்க. பார்சல் ஒரு பக்கம், சாப்பிட்றவங்க ஒரு பக்கம் சொல்லி இந்நேரத்துக்கும் கடையே பரபரப்பா இருந்துச்சு. சுட சுட பரோட்டா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் காலி ஆயிட்டே இருக்கு. பரோட்டா மட்டும் இல்லாம இந்நேரத்துக்கும் பக்கத்துல முட்டை போண்டா பஜ்ஜி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை வாங்கிட்டு போறதுக்கும் ஒரு தனி ஃபேன்ஸே இருக்குங்க. அப்ப யோசிச்சு பாருங்க ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. நாங்களும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பரோட்டாவை பார்சல் கட்டிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இன்னைக்கான டேவை முடிச்சாச்சு.
ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோல நாங்க டே 1 கும்பகோணம்ல எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம், எல்லா டீட்டெயிலா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். டே 2 பாத்தீங்கன்னா நாங்க கும்பகோணம்ல இருந்து பாண்டிச்சேரி போயிட்டோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபைட் வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். Until then, bye.